யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 41 51 வரை. அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாளொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மகா அலெக்சாண்டரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லா நாடுகளையும் வென்று தனக்கடியில் வைக்க வேண்டும் என்ற வெறியோடு திரிந்தவர். அதேபோல எல்லா நாடுகளையும் வென்று அவைகள் ஒவ்வொன்றையும் தனக்கு கீழ் வைத்திருந்த நிலையிலே டயனிசிஸ் என்ற ஞானி ஒருவர் அப்பகுதியிலே வாழ்ந்து வருகிறார். மக்கள் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசும் நிலையில் அவரை சந்திக்க வேண்டும் என அரசர் விரும்பி அவரை அழைத்து வரச் சொல்கிறார். ஞானியோ என்னால் வர முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அரசரோ, ஞானி நம்மை விட பெரியவர், நிறைய தெரிந்தவர், எனவே அவர் வரவில்லை என்றாலும் நான் போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரை தேடிச் செல்கிறார். தேடிச் சென்ற அவரிடம் அந்த ஞானி, எல்லா நாடுகளையும் வென்று உம்முடைய அடியில் வைத்திருக்கிறீர், எனவே எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்காக நீர் வந்திருக்கிறீர், எனவே எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்க அலெக்சாண்டர் யோசித்து பார்த்து அதை என்னால் கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்பவன் நிலை வாழ்வை கொண்டுள்ளான். நான் என்னையே கொடுக்கிறேன், உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன். அதேபோல என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார் என்று தன்னை உண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து வாழ்வை பெற முடியும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழி எடுத்துச் சொல்லி, அவரை உட்கொள்ள விரும்பும் ஒவ்வொருவரும் தகுந்த தயாரிப்போடு உண்டு வாழ்வை பெறும் மக்களாக இருக்க வேண்டும். அவருடைய உடல் என்பது அவர் நமக்கு கொடுத்த உணவு என்ற நிலையிலே ஆற்றலை கொடுப்பதோடு
நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கவலைகளையும் துன்பங்களையும் நீக்கி நமக்கு வாழ்வையும் இறுதியில் முடிவில்லா வாழ்வையும் தரக்கூடியது என்ற நம்பிக்கையில் நாம் அவரை உட்கொள்ள ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் என்ற கருத்தை இன்றைய நற்செய்தியானது எடுத்துரைப்பதாக இருக்கிறது. யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ, துயரத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் ஆண்டவருடைய உணவை உண்டால் அவர்கள் வாழ்வு பெறக்கூடிய மக்களாக, அனைத்தும் நீங்க பெற்ற மக்களாக வாழ்வர் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இஸ்ராயல் நாட்டை ஆகாப் அரசன் ஆண்டு வருகிறான். அவருடைய மனைவி இசபேல். இவர் ஒரு புறவினத்தார், பாகால் தெய்வத்தை வணங்கியவர். எனவே தன்னுடைய கணவரை தனது கைக்குள் வைத்துக்கொண்டு பாகால் தெய்வத்தை அரசு முழுவதும் வணங்க வேண்டும் என்று பல போலி இறைவாக்கினர்களை அனுப்பி பாகால் தெய்வத்தை பரப்ப அனுப்புகிறார். எனவே பாகால் தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று இஸ்ராயல் மக்கள் அந்த இறைவாக்கினர்களால் வற்புறுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு பாகால் தெய்வ வழிபாடு வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையில்தான் எலியா இறைவாக்கினர் இறைவனால் அங்கு அனுப்பப்படுகிறார். அங்கு மக்களை எல்லாம் அழைத்து சென்று ஒரேபு மலைக்கு செல்கிறார். அங்கு ஒரே இறைவனான யாவே இறைவன் மட்டுமே உண்மையானவர் என்பதை அங்கு நிரூபித்ததோடு மட்டுமல்லாமல் போலி இறைவாக்கினர்களை ஏறக்குறைய 400 பேருக்கு மேல் இவர் கொன்று விடுகிறார். இதை கேட்டு கேள்விப்பட்ட இசபேல் அரசி அவரை கொல்வதற்காக ஆட்களை அனுப்புகிறார். அப்பொழுது அவர் ஓரேபு மலையிலிருந்து பாலை நில வழியாக தப்பித்து வரும் நிலையில்தான் இன்றைய முதல் வாசகமானது என்ன நடந்தது என்பதை எடுத்துரைப்பதாக இருக்கிறது. வரும் வழியில் நீண்ட தூரம் நடந்து வந்ததால் ஒரு சூறை செடியின் அடியிலே படுத்து உறங்குகிறார். சூறை செடி என்பது இலைகள் இல்லாத ஒரு மரத்தை குறிக்கக்கூடிய ஒன்று, நிழல் இல்லாத ஒரு நிலை. அவர் பாலை நிலத்தில் நடந்து வந்தார் என்று குறிப்பிடுவதும் அவர் மிகுந்த வருத்தத்தோடு வெறுமையோடு அவர் ஓரேபு மலையிலிருந்து வருகிறார் என்பதையும் குறிப்பதாக இருக்கிறது. அதேபோல இந்த நிழல் தரக்கூடிய இந்த சூறை செடி என்பது நிழல் தராமல் இலைகள் இல்லாமல் இருக்கும் நிலையிலே அவருடைய வாழ்வானது கைவிடப்பட்ட நிலையில், யாரும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவர் கைவிடப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை அந்த மரத்தடியில் உறங்குவதை குறிப்பதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் ஆண்டவர் வானதூதரை அனுப்பி, இன்னும் நீ 40 நாட்கள் இந்த பாலைவனத்தில் நீ பயணம் செய்ய வேண்டும். எனவே பாலைவனத்தில் பயணம் செய்யும் உனக்கு வானதூதர்கள் ரொட்டி துண்டை தருவார்கள் என்று வானதூதர்கள் வழியாக உணவளிக்கும் நிகழ்வானது இன்றைய முதல் வாசகத்திலே குறிப்பிடப்படுகிறது. எனவே வானதூதர்கள் வழியாக அவர் பெற்றுக்கொண்ட அந்த உணவானது அவருக்கு ஆற்றலை தருவதாக இருக்கிறது, வலிமையை தருவதாக இருக்கிறது. மீண்டும் 40 நாட்கள் நடந்து செல்வதற்கு உந்து சக்தியை தருவதாக இருக்கிறது. இவ்வாறு இறைவனால் வானதூதர்கள் வழியாக கொடுக்கப்பட்ட சாதாரண உணவே இந்த எலியாவிற்கு ஆற்றலையும் வலிமையையும் துணிவையும் தந்தது போல இறைவனே நமக்கு உணவாக வரும் நிலையிலே அந்த உணவானது எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நானே உயிர் தரும் உணவு. யாரும் சொல்ல முடியாத வார்த்தை. என்னை உண்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், அதுபோல வாழ்வை பெறுவார். உலகு வாழ்வதற்காக என்னை கொடுக்கிறேன். யாரும் சொல்ல முடியாத வார்த்தைகள் இறைவன் சொல்கிறார். வார்த்தையில் நமக்கு ஆற்றல் பிறந்தாலும் அவரே தன்னை வழங்கும் நிலையிலே அந்த உணவானது நமக்கு எவ்வளவு ஆற்றல் மிக்கதாக இருக்கும் என்பதையும்
உணவின் ஆற்றலை நாம் உணர வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அவரை நம்பி சென்றவர்கள் எல்லாருமே, நம்பி சென்று அவருடன் இணைந்து கொண்டவர்கள் எல்லாருமே வாழ்வு பெற்றார்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் துன்பங்களை அனுபவித்தார்களோ, வேதனைகளை அனுபவித்தார்களோ, நோய்களை அனுபவித்தார்களோ, அவர்களெல்லாம் இறைவனை தேடிச் சென்றார்கள், வாழ்வு பெற்றார்கள். யோவான் எழுதிய நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்திலே 1-11 வரை உள்ள இறைவாக்குகளை வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம். கானாவூர் திருமண நிகழ்வு. குடும்பத்தாருக்கு அசிங்கம் ஏற்பட போகிறது, உணவு தீர்ந்து விட்டது, எல்லாரும் கேவலமாக பேசுவார்கள் என்ற அந்த மனக்குமரலானது, மனதிற்குள் இருந்த ஆழ்ந்த துயரமானது இறைவனுடைய வருகையால் அங்கு மாற்றப்படக்கூடிய நிகழ்வானது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. எனவே இறைவன் எங்கு முழுமையாக இருக்கிறாரோ, முழுமையாக செயல்படுகிறாரோ, அங்கு வாழ்வு பெறுதல் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது என்பதை கானாவூர் திருமண நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36-50 வரை உள்ள இறைவாக்குகளை நாம் வாசிக்கும் பொழுது, உபச்சார பெண் என்று எல்லாராலும் குற்றம் சாட்டப்பட்டு இறைவன் முன்னிலையிலே கிடத்தப்பட்ட நிலையிலே அவருடைய பாவங்களை மன்னித்து நீயும் புனித வாழ்வு வாழ வேண்டும் என்று உபச்சார பெண்ணை அனுப்பியதும், அதே சமயத்திலே நறுமண தைலத்தோடு நான் பாவியாயிருக்கிறேன் என்று இயேசுவை நம்பிக்கையோடு அணுகிய அந்த பெண்ணும் பாவ மன்னிப்பு பெற்று வாழ்வு பெற்றதையும் நாம் நற்செய்தியிலே வாசிக்க முடிகிறது. அதே போல யோவான் எழுதிய நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்திலே 1-44 வரை உள்ள இறைவாக்குகளை வாசிக்கும் பொழுது, இறந்த லாசர் இயேசுவின் வருகையால், இயேசுவின் பிரசன்னத்தால் உயிர்த்தெழக்கூடிய நிகழ்வும், இயேசுவின் பிரசன்னமானது நமக்கு வாழ்வு தரும் என்பதை எடுத்துரைக்கும் நிலையிலே, அதே கிறிஸ்து தனது உடலை பெரிய வியாழனன்று இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று நமக்கு உணவாக கொடுத்து சென்று தன்னுடைய பிரசன்னத்தை நற்கருணை பேழையிலே விட்டு சென்றிருக்கும் நிலையிலே, அவருடைய பிரசன்னத்தை நாமும் இத்தகைய மனத்துயர்களோடு, வேதனைகளோடு, நோய்களோடு தேடி வரும்போதெல்லாம், அன்று கானாவூரில் நிகழ்ந்த நிகழ்வும், லாசருக்கு நிகழ்ந்த நிகழ்வும், பாவி பெண்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வும் நமக்கும் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமக்கு தேவையானது நம்பிக்கையோடு அவரை தேடி அவருடைய பிரசன்னத்திற்கு வர வேண்டும் என்பதுதான். இவ்வாறு அவருடைய பிரசன்னமே நமக்கு வாழ்வு தரும் நிலையிலே, அவருடைய உடலை உண்டால் நாம் எத்தகைய வாழ்வை, ஆற்றலை பெறுவோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒரு பெண்மணியானவள் அமெரிக்காவிலே 13 ஆண்டுகள் நற்கருணையை மட்டும் உண்டு உயிர் வாழ்ந்ததாக நிகழ்வானது குறிப்பிடப்படுகிறது ஒரு நூலிலே. வேறு எதையும் உண்ணாமல் ஆண்டவருடைய உடலை மட்டும் உண்டு 13 ஆண்டுகள். ஏறக்குறைய மருத்துவர் குழாம் 40 நாட்கள் அவரோடு இருந்து பரிசோதித்திருக்கிறார்கள். எந்த உணவும் இல்லை, இந்த நற்கருணை மட்டும். அவருடைய உடலில் இளைப்பு இல்லை, அவருடைய உடலில் தெம்பு நீங்கவில்லை. சாதாரண மனிதரைப் போல அவர் முழுவதுமாக முழு மனிதனாக வாழ்ந்தார் என்று நிகழ்வானது குறிப்பிடுகிறது. அப்படி வலிமை தரக்கூடியது நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய உடல். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய உடலை நாம் எந்த நிலையில் உட்கொள்கிறோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அவருடைய உடலை உண்பதற்கு நம்பிக்கை என்பது அவசியம். நாம் தூய்மை நிலையில் இருப்பது என்பது அவசியம். பாவிகள் என்ற நிலையிலே மன்னிப்பு வேண்டுவது என்பது அவசியம். இந்த நிலைகளிலெல்லாம் நம்மையே தயாரித்து கொண்டு அவரை உட்கொள்ளும் நிலையில் இருக்கிறோமா, அல்லது ஏனோ தானம் என்ற நிலையிலே சாதாரணமாக வெளியிலே வழங்கப்படும் பிரசாதத்தை வாங்குவதைப் போல நாம் அவரை பெற்றுக்கொண்டு மன திருப்தியோடு ஞாயிறு கடன் திருப்பலியை முடித்து விட்டேன்,
அல்லது திருப்பலியில் நற்கரணை உண்டு விட்டேன் என்ற போலி நம்பிக்கையோடு செல்லக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? இவ்வளவு ஆற்றல் மிக்க அந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உட்கொள்வதற்கு முன் இத்தகைய தயாரிப்புகள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அடிக்கடி உங்களுக்கு சொல்வதைப் போல திருப்பலியானது நினைவூட்டுவதாக இருக்கிறது. திருப்பலியின் தொடக்கத்திலிருந்தே நாம் திருப்பலியில் பங்கு பெற வேண்டும் என அழைப்பதற்கு காரணம் இது ஒன்றுதான். நம்பிக்கையோடு நாம் வந்துவிட்டோம் ஆலயத்திற்கு, இறைவனை காண வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வந்துவிட்டோம். வந்திருக்கும் நாம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை வேண்டி மன்னிப்பு வழிபாட்டில் பங்கு கொண்டு என்னையே தயாரிக்கும் நிலையில் இருப்பதற்கு அந்த முழு திருப்பலியில் இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு வழிபாட்டில் நான் பங்கு பெறும் நிலையில் வருகிறேனா, அல்லது கடன் திருப்பலி என்ற நிலையிலே கடனை கழிப்பதற்காக ஏதோ செல்ல வேண்டும் என்று வீட்டிலிருந்து ஆலயத்திற்கு வந்துவிட்டேன், கடன் தீர்ந்து விட்டது என்ற மனநிலையோடு அவருடைய உடலை நம்மை தயாரிக்காமலே உண்டுவிட்டு செல்லும் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோமா? இப்படி ஆற்றல் மிக்க அந்த ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தாலே நமக்கு வாழ்வு தரக்கூடியவர். நம் உடலில் வரும்போது எந்த அளவுக்கு அவர் ஆற்றலை தருவார் என்பதற்கு பலர் சான்று பகர்கிறார்கள், பல திருத்தந்தையர்கள் சான்று பகர்கிறார்கள், புனிதர்கள் சான்று பகர்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ஆற்றல் தரும் அந்த ஆண்டவரை நாம் ஒவ்வொருவரும் உட்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் பலியாகி அவருடைய உடலை உண்பதற்கு வேறு எந்த மதத்திலும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, கிறிஸ்தவ மதத்தை தவிர. அதுவும் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் ஒவ்வொரு நாளும் அவருடைய உடலை உண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. யாருக்கும் நம்மை படைத்த தெய்வத்தையே உணவாக உட்கொள்வதற்கான வாய்ப்பு எங்கும் கிடைக்கவில்லை, நம்மை தவிர. இது என்றாவது உணர்ந்து பார்த்து திருப்பலியில் பங்கு பெற்று உணவை உண்ண வேண்டும், ஆண்டவருடைய உடலை சுவைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, ஆர்வத்தோடு திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வந்திருக்கிறோமா? பல வேளைகளில் ஏனோ தானம் என்ற நிலையில் தான் வந்து கொண்டிருக்கிறோம். நம்மையே அலங்கரித்து ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று தயாரிப்போடு வரும் நாம் நம்முடைய ஆன்மாவை சுத்தம் செய்து ஆண்டவரை அந்த ஆன்மாவில் அமர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முழு திருப்பலியிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னதாக நாம் வருவதற்கு நம்மையே தயாரிக்கும் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைய வழிபாடுகள் நமக்கு கொடுக்கும் செய்தி, நானே உயிர் தரும் உணவு என்றவர் தன் உடலையே நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னம் முழுவதும் நற்கருணையில் இருக்கும் நிலையிலே பிரசன்னத்தின் வழியாக நமக்கு வாழ்வை தரும் ஆண்டவர் அவருடைய உடலை உண்ணும்போது நமக்கு எப்படிப்பட்ட பலத்தை தருவார் சொல்ல முடியாத ஒரு நிலை. அவருடைய உடல் நம்முடைய உள்ளத்திற்கு வரும்போது நம்முடைய ஆற்றலானது பல மடங்காக பெருங்குகிறது, துணிவானது பல மடங்காக நமக்கு இறைவனால் கொடுக்கப்படுகிறது, கவலைகள் முழுவதும் நம்மிடமிருந்து எடுக்கப்படுகின்றன. இதெல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய உடலை உண்பவர்களுக்கு மட்டும். பல நிலைகளில் நாம் எகத்தாளமாக பேசுவதும் உண்டு ஆண்டவருடைய உடலை பற்றி. இத்தனை நாட்களாக உண்டேன், எனக்கு என்ன பயன் என்று பல நிலைகளில் நாமே விமர்சிக்கக்கூடிய நிலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக மனம் வருந்தக்கூடிய நாளும் இது. எனவே ஆண்டவருடைய உடல் ஆற்றல் மிக்கது, நமக்கு வலுவை தருவது, எவ்வித கவலைகளையும் எந்த விதமான துன்பங்களையும் தாங்குவதற்கு சக்தியை தருவது, விவிலியத்தில் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களைப் போல நமக்கு வாழ்வை தரக்கூடியது என்பதை உணர்ந்தவர்களாய் தகுந்த தயாரிப்போடு அவரது உடலை உண்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆர்வம் கொண்டு திருப்பலியில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பங்கு பெற்று அவருடைய உடலை உண்பதற்கு தேவையான ஆர்வத்தை இறைவன் நமக்கு தர வேண்டுமென தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.